வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்ற ரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்க எந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கணும், அவங்க எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரத்த கொதிப்பு நோய் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட உணவுல இருந்து உப்போட அளவை குறைச்சிக்கணும். சாப்பாட்டுல பாதி அளவு உப்பு எடுத்துக்கிட்டா போதும். அது இல்லாம பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல உப்பு அதிகமா இருக்கும். அதனால அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், வடகம் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பித்தம் அதிகரிக்கிறதுனால வர்ற நோய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பித்தத்தை அதிகப்படுத்தாத மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். எதனால எல்லாம் பித்தம் அதிகமாகும் அப்படின்னா, ரொம்ப காரமான உணவுகள்னாலேயோ, புளிப்பு உணவுகள்னாலேயோ, உப்பு அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் இந்த பித்தம் அதிகமாகி அதனால ரத்த கொதிப்பு வருது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ஆயில்ல பொரிச்சு வறுத்த ஐட்டங்கள், மசாலா ஐட்டங்கள் இதெல்லாமே குறைச்சிக்கணும். காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். நீர் காய்கறிகளா நம்ம எடுத்துக்கலாம். சொரக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரியான நீர் காய்களை நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட், கேரட் இந்த மாதிரியெல்லாம் கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். கீரைகள் குறிப்பா முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கும் போது அது இந்த ரத்த நாளங்கள் சுருங்குறத தடுக்குது. அதனால பிளட் பிரஷர் குறையும். ஸோ முருங்கைக்கீரைகளை சூப் மாதிரி எடுத்துக்கலாம், பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் வயதானவர்களா இருக்காங்க, முருங்கைக்கீரை சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கவங்க மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து சூப் மாதிரி வச்சுட்டு அந்த கீரைகளை தவிர்த்துட்டு அதுல இருக்க சாறை மட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள் எல்லா பழங்களுமே எடுத்துக்கலாம். குறிப்பா வாழைப்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு. பிபி வர்றதுக்கு காரணமே சோடியம் அதிகமா நம்ம உடம்புல இருக்கிறதுனாலதான். இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா இது சோடியம், பொட்டாசியம் இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா உள்ளது. சோடியம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம பொட்டாசியத்தை எடுத்துக்கும் போது அது அதிகப்படியான சோடியத்தை உடம்புல இருந்து வெளியில தள்ளிடும். அதனால இந்த ரத்த அழுத்தமானது குறையும். ஸோ இந்த மாதிரி பழ வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். டீ, காஃபி சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டீ, காஃபில இருக்கக்கூடிய கெஃபைன் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களை சுருங்க வைக்கும். அதனாலேயும் பிபி அதிகமாகும். ஸோ நம்ம டீ, காஃபி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இல்லை நம்ம குடிச்சே ஆகணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளரோ இல்லை 1 டம்ளரோ ஒரு நாளைக்கு அவ்வளோதான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல நம்ம எடுத்துக்க கூடாது. தண்ணி ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதிகமா எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிபி பேஷண்டா இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரக தண்ணி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நல்லா டைஜஸ்டனும் ஆகும். அதே நேரம் பிபியும் குறையும். சரியா தூங்கலை அப்படின்னாலுமே பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நம்ம நல்லா தூங்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துக்கணும். அது இல்லாம நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ரெகுலரா ஒரு 1/2 hour அது நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். சைக்கிளிங் பண்ணலாம், நம்ம வாக்கிங் போகலாம், ஸ்கிப்பிங், டான்சிங் நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ்னாலும் பண்ணலாம். குறிப்பா ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் பண்றது இந்த பிளட் ப்ரெஷரை அதிகமாகாம தடுக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒபிஸா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டை குறைக்க பார்க்கணும். ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கணும். ஆவியில வேக வச்ச உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணாம அந்த ஆயிலோட ஒரு நாளைக்கு யூஸ் பண்ற ஆயிலோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கணும். இது இல்லாம உணவுகள்ல செரிமானத்துக்கு சேர்க்கக்கூடிய பொருட்களான இஞ்சி, பூண்டு, வெந்தயம், மஞ்சள் இந்த மாதிரியான ஜீரகம் இது எல்லாத்தையுமே உணவுகள்ல சேர்த்துக்கணும். இந்த பூண்டு, இஞ்சி இது எல்லாமே பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. மது பழக்கம், புகையிலை பழக்கம் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். புகையிலையில இருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களை சுருங்க வைக்கும். அதனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிடணும். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், எதை தவிர்க்கணும் அப்படின்றத சொன்னோம். சரி, இப்போ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட உணவு வகைகள்னாலேயோ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னாலேயோ தான் வந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியாது. அது இல்லாம நமக்கு வேற சில வியாதிகள்னாலையும் கூட நமக்கு இந்த பிளட் ப்ரெஷர் வரலாம். உதாரணமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் கொலஸ்ட்ரால் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அது இல்லாம ரத்தத்துல இருக்கக்கூடிய உப்போட அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறுநீரகத்தோடைய செயல்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா கிட்னியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாளங்கள் சுருங்கி அதனால கூட பிளட் ப்ரெஷர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால்னால வந்திருக்கு, இல்ல அந்த கிட்னி ப்ராப்ளத்தினால வந்திருக்குன்னா அதற்கு தகுந்த உணவு வகைகளை எடுத்துக்கணும். அதே தான் கொலஸ்ட்ராலுக்குமே இந்த மாதிரியான
ஃப்ரைட் ஐட்டம் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம வந்து நார்மல் பண்ணும் போது நமக்கு அந்த ஹைப்பர் டென்ஷனுமே குறையும். ஸோ இதை நம்ம பார்த்து இந்த உணவு வகைகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வந்தாலே ஓரளவுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை குறையும். இது வந்து ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு தகுந்த சித்த மருத்துவரை அணுகி நீங்க அதுக்கு மெடிசன் எடுத்துக்கலாம். சமைச்சு பார்த்தோம் அப்படின்னா வெண்தாமரை சூரணம், இம்பூரல் வடகம், ஏலாதி மாத்திரை இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் வந்து சித்தால இருக்கு. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரலாம். எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஷண்டோடைய ப்ரெஷரோட அளவை பொறுத்து மாறுபடும். இந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.